ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் ஓபிஜியோட லாஸ்ட் வீடியோ. என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் ஹைப்பர் பிலிரூபினீமியா, ஹீமோலைசிஸ். இதில் ஃபஸ்ட்டு நடக்கும். ஹீமோனா பிளட்டு, லைசிஸ்னா பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, பிலிரூபினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, எஃபிஎஸ் ஃபாஸ்ட்டு பிளட் சுகர் லெவல் பார்ப்போம். அப்போ கவுண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் 75 கிராம் ஓரல் குளுக்கோஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, டைமிங்கு, நார்மல், இம்பேர்டு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த இதில்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டில் இந்த ஃபைண்டிங்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் 100 இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா அது நார்மல். மோர் தென் 100 to 126 இருந்துச்சுன்னா அது இம்பேர்டு. ஃபாஸ்டிங்லேயே மோர் தென் 126 இருந்துச்சுன்னா அவங்க டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 2 hours போஸ்ட் குளுக்கோஸ் பார்த்தோன்னா 140க்கு மோர் தென் இருந்துச்சுன்னா அது நார்மல். இது 140க்கும் மேலே 200 இது பிட்வீனில் இருந்துச்சுன்னா அது இம்பேர்னு அர்த்தம். 200க்கும் அபோவ் இருந்துச்சுன்னா அவங்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு அர்த்தம். ஓகேவா? இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கணும், ப்ரிஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கொடுக்கணும், நார்மல் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா கேலரிக் டயட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஐசி அப்படின்னா டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன் அப்படின்னா அப்நார்மல் லம்பிங் ஆஃப் கிளாட்ஸ் இன்சைட் த பிளட் வெசல். ஒரு பிளட் வெசலில் அப்நார்மல் கிளாட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. காசஸ்ன்னு பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷனால் இருக்கும், இல்னஸ்னால் இருக்கும், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால, ப்ரீவியஸ் கேன்சர், ப்ளீடிங் ப்ராப்ளம்னாலலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டயக்னோசிஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்துட்டு அன்கண்ட்ரோலபிள் ப்ளீடிங், ப்ரூயிஷ்னஸ் இருக்குது, பெட்டாச்சி அப்படின்றது ரெட்னஸ் ஆர் பர்பிள் ஸ்பாட் இன் தி ஸ்கின். ஓகேவா? பியூர்புரே அப்படின்றது ப்ரொலாங்டு ப்ளீடிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன நர்சிங் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா, ஏபிசி ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நர்சிங் ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் அட்மினிஸ்டர் பண்ணுறது, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறது, ஹெப்பாரின் வந்துட்டு ஆன்டிகொயாகுலண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு யூரின் அவுட்புட் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். 30 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க ஷாக்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹெச்ஐவி மதர். நெக்ஸ்ட் டாபிக் அவங்களுக்கு வந்துட்டு ஏஆர்டி ட்ரீட்மெண்ட், அதாவது ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி கொடுக்கணும். ஓகேவா? அது வந்துட்டு எப்போ இந்த ஆஃப்டர் 14 வீக்ஸ்லேருந்து கொடுக்கணும். பேபி பிறந்த உடனே நிவிராப்பின், ஜீரோவிடின் அப்படின்றது 2 மெடிக்கேஷன் வந்துட்டு 2 mg/kg ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ் டெலிவரி 6 வீக்ஸ் வரைக்குமே நம்ம அது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பிஆர்ஓஎம்ன்றது வந்துட்டு ப்ரீ மெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்ப்ரெயின் சொல்லுவாங்க. இதை ஸ்பான்டேனியஸ் ரப்சர் ஆஃப் மெம்ப்ரெயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பியாண்ட் 26 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி பட் பிஃபோர் தி ஆன்செட் ஆஃப் லேபர். என்ன சொல்கிறாங்கன்னா, 28 வீக்ஸ்க்கு அப்புறமாவும் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, லேபரோட ஆன்செட்டுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா, கஷ் ஆஃப் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கலர் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா 9 monthஸில் வந்துட்டு 90% லேபருக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டக்ஷன் ஆஃப் லேபர் மூலயமா நம்ம ஆக்சிடோசின் கொடுத்து அவங்கள நார்மல் டெலிவரி பண்ணிடலாம். இல்லைனா சி செக்ஷன் பண்ணணும். ப்ரீ டேர்மாக இருந்துச்சுன்னா இப்போ மோர் தென் 34 வீக்ஸ்னால் நம்ம வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே சி செக்ஷன் பண்ணி எடுத்துடணும். லெஸ் தென் 34 வீக்ஸ்னால் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் லைக் ஆன்டிபயோட்டிக்கு, கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ப்ரீ டேர்ம் லேபர். ஆஃப்டர் 20 வீக்ஸுக்கு அப்புறம் இல்லைனா பிஃபோர் 37 வீக்ஸ், அதைத்தான் நம்ம ப்ரீ டேர்ம் லேபர்னு சொல்லுவோம். டேர்ம்னாலே ஆஃப்டர் 37 வீக்ஸை தான் டேர்ம்னு சொல்லுவோம். ப்ரீ டேர்ம் அதான் பிஃபோர் 37 வீக்ஸ். ஓகேவா? யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால, அனீமியா, O2 லெவல், ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, லெஸ் தென் 18 இயர்ஸ் மதர்ஸ்க்கு, இல்லைனா மோர் தென் 40 இயர்ஸ்னால வந்துட்டு இந்த பிரச்சனை வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பெயின்ஃபுல் இல்லைனா பெயின்லெஸ் கன்ட்ராக்ஷன் ரெகுலராக இருக்கும். ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்ப்ரெயின் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஷர் இல்லைனா கிராம்பிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளட்டி டிஸ்சார்ஜ் வரும். பால்பபிள் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா டோக்கோலைட்டிக் ஏஜென்ட்ஸ் கொடுக்கணும். ப்ரீடம் லேபர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ளூயிட் அட்மினிஸ்டர் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ப்ரீடம் லேபருக்குரியது மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் பார்க்க போகிறோம். யூட்ரைன் ப்ரொலாப்ஸ்னால் யூட்ரஸ் டர்ன்ஸ் இன்சைட் அவுட், அதுதான் நம்ம யூட்ரைன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறோம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா ஃபண்டல் ஹைட் வந்து ரொம்ப ரெடியூஸாக இருக்கும். யூட்ரன் சீன் இன் தி சர்விக்ஸ்லேயே நம்ம யூட்ரஸை வந்து பார்க்க முடியும். சிவியர் பெயின் இருக்கும், ப்ளீடிங், ஷாக் இருக்கும். எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தோன்னா வைட்டல்ஸ்
செக் பண்ணி பிபி செக் பண்ணணும், ஷாக் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். லேப்ராட்டமி பண்ணணும், இல்லைனா ஹிஸ்டக்டமி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஹிஸ்டக்டமி பண்ணி எடுத்துடணும். இதுதான் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட்நேட்டல் இன்ஃபெக்ஷன், அதான் பியூப்பரல் செப்சிஸ்ன்றது அதோட அனதர் நேம். வித்தின் 28 டேஸ் ஆஃப் டெலிவரி ஆர் வித்தின் 28 டேஸ் ஆஃப் அபார்ஷனில் வரது தான் போஸ்ட்நேட்டல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா ஃபீவர், சில்ஸ், பெல்விக் டிஸ்கம்ஃபோர்ட்டு, ஆர்டர் டிஸ்சார்ஜ், இன்க்ரீஸ்டு டபிள்யூபிசி, டாக்கிகார்டியா இருந்துச்சுன்னா. மேனேஜ்மெண்ட் பியூப்பரல் செப்சிஸோட மேனேஜ்மெண்ட் வைட்டல் சைன்ஸ் வந்து செக் பண்ணணும். மோர் தென் இன்க்ரீஸ்டு கார்போஹைட்ரேட் கொடுக்கணும், ஃப்ளூயிட் டயட் கொடுக்கணும், ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸு, ஆன்டிபயரட்டிக்ஸ், ஹைஜீன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு பியூப்பரல் செப்சிஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா டெர்மினாலஜிஸ், மென்சுரல் டிஸார்டர்ஸோட டெர்மினாலஜிஸ். ஏமெனோரியா அப்படின்றது வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ஏமெனோரியான்றது உமன் ஹேஸ் நாட் பீன் டு மென்சுரேட் டில் 16 இயர்ஸ். அதை தான் வந்துட்டு ப்ரைமரி ஏமெனோரியான்னு சொல்கிறாங்க. 16 வயசு ஆகியுமே அவங்க வந்துட்டு மென்சுரேட் ஆகிருக்க மாட்டாங்க. செகண்டரி ஏமெனோரியா அப்படின்றது வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சஸ் ஆஃப்டர் 6 months இன் உமன். 6 monthsக்கு அப்புறம் வரைக்குமே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்காது. அது வந்துட்டு செகண்டரி ஏமெனோரியான்னு சொல்கிறாங்க. டிஸ்மெனோரியா அப்படின்றது வந்து பெயின்ஃபுல் மென்சுரேஷன், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு மெனார்ஜியா அப்படின்றது எக்ஸஸ் வெஜைனல் ப்ளீடிங் அட் நார்மல் இன்டர்வல்லே ரொம்ப ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். மெட்ரான்ஜியா அப்படின்றது வெஜைனல் ப்ளீடிங் மென்சஸ் லைக் ஸ்பாட்டிங், ஆன்லைட் ப்ளீடிங் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாலிமெனார்ஜியா அப்படின்னா சைக்கிள் லென்த் இஸ் ரெடியூஸ்டு லெஸ் தென் 21 டேஸ் ஆஃப் சைக்கிள். எல்லாருக்குமே நார்மல் 28 டேஸ் இல்லைனா 30 டேஸ் சைக்கிளாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 21 டேஸ்லேயே வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிடும். ஹைப்போமெனார்ஜியான்றது வந்துட்டு ஸ்கேண்டி ப்ளீடிங் லாஸ்டிங் ஃபார் 2 days அப்படின்னா கம்மியான அளவு ப்ளீடிங் தான் இருக்கும். லைக் ஸ்கேண்டின்றது ட்ராப் அது மாதிரி படுறது. ஒலிகோமெனார்ஜியான்றது வந்துட்டு மோர் தென் 35 டேஸ் சைக்கிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொனீரியா அப்படின்னு வந்துட்டு நைசீரியா கொனீரியான்றதுனால காசு ஆகுது. இது வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னால வரும். மோஸ்ட் காமன் சிம்டம் பார்த்தோன்னா பெயின் இன் லோவர் அப்டாமனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்க்ரீஸ்ட் வெஜைனல் டிஸ்சார்ஜ், பெயின்ஃபுல் யூரினேஷன் இருக்கும், ப்ளீடிங் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஹைஜீன், பேரியர் மெத்தட்ஸு, காண்டம்ஸு, அப்புறம் வந்துட்டு ஜெனரேட்டல் க்ளீன்னஸ் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சர் எதுவும் நோ மாய்ஸ்சர்னு சொல்லியிருக்காங்க. சிஃபிலிஸ்க்கு பார்த்தோன்னா ட்ரெப்போனியம் பலாடம் அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் தான் காஸ் பண்ணுது. பெயின்லெஸ் அல்சர்ஸாக வரும். இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா அன்ஹைஜீனாக இருக்கிறது காசஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க இதுவுமே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பெயின்லெஸ் சோராக இருக்கும், அது வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும், இது வந்துட்டு பெயின்லெஸ்ஸாக இருக்கும். இது ஸ்வெல்லன் லம்ப் நோடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஸ்ட் லைக் க்ரோத் ஆன் ஜெனட்டல் ஏரியா, ரேஷஸ், ஸ்மால் பினைன் ரேஷஸ் மாதிரி இருக்கும். ரெக்டல் லைனிங்கில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இச்சிங் இருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக்கு, சேம் ஹைஜீன், கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதுதான் மோஸ்ட்டாக ரெண்டும் சேமாக தான் இருக்கும், ஆர்கானிசம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், கொனீரியாவும் சிஃபிலிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம சைக்கியாட்ரிக் டிஸார்டர்ஸ் பார்க்கலாம்.